மேஷம், துணிச்சலை உங்களின் பலமாக மாறி வெற்றியை தரும் நாள். நிலுவையில் இருந்த அரசு காரியங்கள் முடியும். சகோதர ஒற்றுமை பலப்படும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வணங்கவும். ரிஷபம், பொருளாதார வரவு மன நிறைவை தரும் இனிய நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடக்கும். புதிய முதலீடுகள் லாபம் தரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு அன்னை மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வழிபடவும். மிதுனம், பேச்சில் நிதானத்தை கையாண்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். நண்பர்களின் ஆலோசனைகள் கை கொடுக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை துளசி மாலை சாற்றி வழிபடவும். கடகம், மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உறவினர்களிடையே உங்கள் மதிப்பு கூடும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட நன்மைகள் பெருகும். சிம்மம், சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து மற்றும் கௌரவம் உயரும் நாள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது சிறப்பு. கன்னி, பொறுமையும் நிதானமும் இருந்தால் மட்டுமே காரிய வெற்றி சாத்தியம். வேலை பளு அதிகமாக தோன்றும். செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்கினால் கல்வியிலும் வேலையிலும் முன்னேற்றம் ஏற்படும். துலாம், புதிய கூட்டாளிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடும். பயணங்களால் நன்மை உண்டு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். விருச்சிகம், எதிர்ப்புகள் மறைந்து உங்கள் கை ஓங்கும் அதிர்ஷ்ட நாள். சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் தீரும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு செவ்வாய் பகவானுக்கு பரிகாரமாக கந்தசஷ்டி கவசம் படிக்கவும். தனுசு, ஆன்மீக சிந்தனைகளும் பெரியோர்களின் ஆசையும் மனமீதி தரும். குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வருமானம் சீராகும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் சார்த்தி வழிபடவும். மகரம், ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அன்றைய நாளை எளிதாக்கும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. அறிமுகம் இல்லாதவர்களிடம் ரகசியம் பகிர வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட தடைகள் விலகும். கும்பம், விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் இல்லறத்தில் மகிழ்ச்சி பொங்கும். நண்பர்களின் உதவியால் புதிய வாய்ப்புகள் வரும். பணப்புழக்கம் திருப்தி தரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வது மன நிம்மதியை தரும். மீனம், கடன்கள் தீரவும் சேமிப்புகள் உயரவும் வழி பிறக்கும் நாள். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு குரு பகவான் அல்லது ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குவது சிறந்தது.